Hello my dear warriors, good morning, welcome to the session. Yes, welcome back. Good morning, good morning. Yes, okay, right. Tell me whether my audio and video is clear. Audio and video clear hai? Yes, good morning. Good morning Basangla, good morning. Welcome to the session. So நம்ம திரும்ப பழையபடி நம்மளோட early morning class start பண்ணிட்டோம். How many of you are there? யார் யாரெல்லாம் இருக்கீங்க? சாட்ல கடன்னு உங்கள் பேரை போடுங்க. பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சார் எப்பயுமே. பாய்ஸ் எல்லாரும் உங்கள் பேரை போட்டு தீ போடுங்க. கேர்ள்ஸ் எல்லாம் உங்கள் பேரை போட்டு மின்னல் போடுங்க. எஸ், தீ மின்னல் ஃபாஸ்டா. ஓகே, குட் மார்னிங், குட் மார்னிங். அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்க. நக்ஷத்ரா, முபஸ்ரீ, நந்திதா, கார்த்திகேயன், எஸ் வேறு ஆஷிகா, இர்ஃபானா, தர்ஷினி, நஷிகா, கீர்த்திகா, ஸ்ருதிகா, மோக்ஷிதா, ஸ்ரீ, சுரபி, ரிஹான், நித்யா, ஃபர்ஹான், ஓகே, வினுஷா, விஸ்வா, ஹபிதா, ஹேமந்து, ஹீனா, ஐயனார், ஷம்மா, ஸ்ரீவர்ஷன், ஓகே, இன்னொரு தர்ஷினி இருக்காங்க, பிரியா, அடுத்த தர்ஷினி அவங்க இருக்கிறதான், அர்ஷது, யாமினி, நித்யா, ஹர்ஷனா, ஸ்ரீ, அனுஷா, நியூ ஸ்டூடெண்ட், ஓகே, வெங்கடேஸ்வரன், நியூ ஸ்டூடெண்ட், ஓகே, இன்பத்தமிழன், ஆரோக்கியா, அடுத்து கிருஷ்ணகுமார், குல்சம், அதுக்கு பேர் வித்தியாசமாக, பிரியதர்ஷினி, நிதிஷ், தாரிகா, ஒரு தடவை அனுப்பிச்சுட்டா திருப்பி அனுப்ப வேண்டாம்டா, ரஷ்மிகா, ஓகே, சூப்பர், குட் குட் குட், லாவண்யா, உதய், ஜனனி, யஷிகா, அனுஷா, ஜெரேஷ், குட் குட் குட், ஆராதனா, சுரபி, கிருஷாந்த், கிஷாந்த், பெனி, என்னது, பிமைஸ், தாரிகா, சோனிகா, கிஷோர், ஓகே ரைட், கீர்த்தி, கண்ணா, நியூ ஸ்டூடெண்ட், ரஃபீக், ஹரி, ஹர்ஷினி, குட், ஓகேப்பா, ஜோயா, ஹீரோ, வர்ஷினி, அஜய், சரிப்பா, சூப்பர் டூப்பர் குட். பசங்களா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட இந்த ஆப்ரேஷன் 75 அப்படிங்கிறது பப்ளிக் எக்ஸாமை நம்ம எல்லாருமே டார்கெட் பண்ணி 75 அவுட் ஆஃப் 75 வாங்குறது தான் நம்மளோட டார்கெட்டு. அதுக்காக எய்ம் பண்ணி தான் இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தினம் காலையில் ஒரு 1 hour ஒரு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. நீங்கள் தீமினல் கிராஷில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சைமல்டேனியஸாக ஒரு பக்கம் ஷார்ட் ஆன்சர், ஒரு பக்கம் லாங் ஆன்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து போகுது. யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு நான் திரும்ப ஓடி ஸ்கொயர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 1 day 1 detail அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு டீட்டெயில் இல்லை, அதில் ஒரு 2-3 டீட்டெயில் சேர்ந்து தான் வரப்போகுது. ஸோ அந்த டாபிக், அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா we are going to start again. நான் அதையும் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தா மட்டும் போதும், உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக ஸ்கோரு ஹாஃப் இயர்லியை விட பல மடங்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி தரப்போகிறேன். சென்டம் அப்படிங்கிற ஒன்று கேரண்டியாக கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ சென்டம் வாங்கணும் அப்படின்னா தினம் காலையில் 5:45 நீ எந்திரிச்சா போதும். 5:45 காலையில் எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்டர் 12 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் உனக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உனக்கு பப்ளிக் எக்ஸாமுக்குரிய பிடிஎஃப் நான் கொடுக்க போகிறேன். டேரெக்டாக இப்போ இருந்தே பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ வீடியோ கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து லிங்க்கெல்லாம் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் மெயினாக ரிவிஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது பெட்டர். ஸோ தீமினல் ரிவிஷன் கோர்ஸ் இருக்குது, ஜஸ்ட் 899 தான். சரி, ஜஸ்ட் 899 கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, அதை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு கிளாஸ் தான் அதில் முடிஞ்சிருக்கு. ஸோ யூ கேன் அட்டன் ஆல் த கிளாஸஸ். சரியா, அட்டன் பண்ண முடியும். சரியா, ஆரம்பிக்கலாமா? ரைட் ரைட், சரியா, ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ எந்த விதமான அன்வான்ட் டாக்ஸு ஸ்பேமிங் இது எதுவுமே வேண்டாம். ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நான் என்ன சொல்லித்தரேன் என்னன்றதை கவனிங்க. எல்லோரும் கீபோர்டில் கொஞ்சம் கையை கரெக்டாக வச்சுக்கோ. பிகாஸ் நான் 1 வேர்ட்ஸ் கொஷின் கேட்க போகிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ ஆன்சர் பண்ணுறியோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கடன்னு என்ன பண்ண முடியும், கொஷின் ஆன்சர் செஷனுக்கு போக முடியும். சரியா? லெட் அஸ் ஸ்டார்ட். ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு கொஷின்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினு அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். 𝐻𝐴𝒄𝒆 ஸ்டெப்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டேஷ் ஆஃப் தி ரூட்ஸ். ரைட்டா? எனக்கு கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ கொஷின் போட்டு ஆன்சர் பண்ணணும், கொஷின் நம்பர் போட்டு. ஓகே, குட். நிறைய பேர் காலைல 4:35 எழுந்திரிச்சிருக்கீங்க. தட் இஸ் குட், வெரி குட். 𝐻𝐴𝒄𝒆 ஸ்டெப்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டேஷ் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ எந்த ரூட்ஸில் 𝐻𝐴𝒄𝒆 ஸ்டெப் இருக்க போகுது? இட் இஸ் எண்டோடெர்மிஸ். எதில் இருக்க போகுது? எண்டோடெர்மிஸில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து, the end arc condition is the characteristic feature of. end arc condition ங்கிறது எதோட characteristic feature? end arc condition ங்கிறது எதோட characteristic feature? see, crash course join பண்ணவங்க டெலிகிராம் குரூப்பில் தான் ஸ்டடி பிளான் அனுப்புவாங்க. லைவ் சாட்டர்டேக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வரும். இன்றைக்கி ஈவினிங் செக் பண்ணுங்கள். சரியா? ரைட். ஸோ ஆன்சர் என்னது? ஸ்டெம். த end arc condition is the characteristic feature of a stem. Option B, stem. Next one. The xylem and phloem arranged side by side on the same radius is called. சேம் ரேடியஸில் அடுத்தடுத்தடுத்து xylem phloem அரேஞ்ச் ஆயிருந்தால் அதுக்கு பேர் என்னது? ரேடியலா, ஆம்ஃபிவெசலா, கன்ஜாயிண்டா, none of this. ஸோ த ஆன்சர் இஸ் கன்ஜாயிண்ட். அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் கன்ஜாயிண்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இஸ் ஃபார்ம்டு டியூரிங் anaerobic ரெஸ்பிரேஷன். இங்கே பாரு, இந்த லெசனில் இருக்க ஒவ்வொரு ஒன்பதும் ஒவ்வொரு தடவை ஒரு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் நீ ஏதாவது ஒரு கொஷின் கேட்காம பார்த்துருக்கியா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 2023-25 கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஷின் பாருங்கள், ரெண்டாவது கொஷின் இதானே பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷனு ஆகஸ்ட், மே, ஏப்ரல் 2024. இந்த சாப்டரில் இருக்க 1 மார்க்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரியா? தேர்ட் கொஷின் பார்த்துட்டு ரைட்டா, அது இம்பார்ட்டன்ட்னு போட்டிருக்காங்க, கன்ஜாயிண்ட். ஃபோர்த்து கொஷின் பார், ஃபோர்த்து கொஷின் ரைட்டா, செப்டம்பர் அதுக்கப்புறம் 2022 கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபோர்த் கொஷின் ஆன்சர் விச் இஸ் ஃபார்ம்டு டியூரிங் anaerobic ரெஸ்பிரேஷன். இட் இஸ் எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹால் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். Krebs cycle. இங்கே பாரு, Krebs cycle takes place in. Krebs cycle எங்கே நடக்குது? Krebs cycle எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? Krebs cycle. ஃபிஃப்த் ஒன்க்கு என்ன ஆன்சர்? Krebs cycle takes place in மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸஸ். ரைட்டா? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் தான் நடக்க போகுது. சரியா? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். அடுத்த கொஷின். Oxygen is produced at what point during photosynthesis? photosynthesisல எந்த இடத்துல அல்லது எந்த பகுதியில் எந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட். எப்போ ப்ரொடியூஸ் ஆக போகுதுப்பா? ஆக்சிஜன் எப்போ ப்ரொடியூஸ் ஆக போகுது? சிக்ஸ்த்து கொஷினுக்கு என்ன ஆன்சர்? எப்போ CO2. ரைட்டா? சியா பியா? ஆன்சர் சி. சரியா? ஓகே, ரைட்டா. when H2O splits. இது இல்லை, when H2O splits தான். cortex lies between. fill in the blanks. கடகடன் fill in the blanks ஆன்சர் பண்ணுங்கப்பா. கொஷின் ஆன்சர் ரிவைஸ் பண்ணணும் சீக்கிரம். cortex lies between. எண்டோடர்மிஸா எபிடர்மிஸா? epidermis and endodermis. ரைட்டா? epidermis and endodermis. சரியா? epidermis and endodermis. ரைட்டா? lies between epidermis and endodermis. okay, next question. xylem and phloem occurs on the same radius
and constitute a vascular bundle called xylem and phloem occurs on same radius. Same radius இருந்துச்சுன்னா அந்த vascular bundle பேர் என்ன அப்படின்னு. vascular bundle என்னது? radial bundle ஆ? radial node, radial bundle என்ன சொல்லலாம்? radial bundle ஆ? same radius இருக்கனால radial bundle. radial bundle க்கு பேர் என்னது? radial bundle க்கு பேர் என்னது? conjoint தானே? radial bundle னு சொல்லலாம். ரைட்டா? இது இந்த ஆன்சர் இதுக்கு இதுவும் எழுதலாம் அல்லது radial ரேடியலும் எழுதலாம். போத் ஆர் கரெக்ட் ரெண்டுமே கரெக்டு தான். ரெண்டுமே நீங்கள் எழுதிக்கலாம். ரேடியல் பண்டல் எழுதினாலும் கரெக்டு தான், கன்ஜாயிண்ட் எழுதினாலும் கரெக்டு தான். அடுத்து கிளைகாலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன். கிளைகாலிசிஸ் எங்கே நடக்க போகுது? ஓகே, கிளைகாலிசிஸ் எங்கே இருக்கு? கிளைகாலிசிஸ் எங்கே இருக்க போகுது? எங்கே நடக்க போகுது? டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம் ஆஃப் த செல். டாட்டாக இருக்குல்ல, டாட் அப்போல ஒரு செல்லில் புள்ளியாக இருக்கும். ரைட்டாக இதுதான் அதிகமாக இருக்கும். சைட்டோபிளாசம் ஆஃப் த செல். த சோர்ஸ் ஆஃப் O2 லிபரேட்டட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸில் ஆக்சிஜன் எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது? யாருக்கிட்டேருந்து ரிலீஸ் ஆகுது? யார் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? த சோர்ஸ் ஆஃப் O2 லிபரேட்டட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ரைட்டா? சோர்ஸ் ஆஃப் O2 லிபரேட்டட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் யார் மூலமாக லிபரேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது மூலமாக? எஸ், இட் இஸ் த்ரூ த பை ப்ராடக்ட் ஆஃப் H2. ரைட்டா? பை ப்ராடக்ட் ஆஃப் H2 வாட்டர் மூலமாக, வாட்டர்லேருந்து வரக்கூடிய. ரைட்டா? வாட்டர் பை ப்ராடக்ட் ஆஃப் H2O, வாட்டர் அல்லது H2O பை ப்ராடக்ட் அதுலேருந்து வரக்கூடியது. அடுத்து டேஷ் இஸ் ATP ஃபேக்டரி ஆஃப் த செல்லு. யாரை செல்லோட ATP ஃபேக்டரின்னு சொல்ல போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. யாரப்போ செல்லோட ATP ஃபேக்டரின்னு சொல்ல போகிறாங்க? ATP ஃபேக்ட்ரி யார் ATPயை உருவாக்க போகிறது? ATPயை உருவாக்குறவங்களுக்கு பேர் தான் ATP ஃபேக்ட்ரி. எஸ். எதுக்காக தெரியுமா? இந்த fill in the blanks எல்லாம் நீ வந்து ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக எழுதிக்கலாம். நீ டைப் பண்ணுறப்ப fill in the blanksல ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக எழுதிக்கலாம். ஏன்னா fill in the blanks கூட நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். இங்கே பாரு, இது ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. ஒன்று இதை சூஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை 2 மார்க்கில் fill in the blanksஸாகவே கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பவர் ஹவுஸு அல்லது மைட்டோகாண்ட்ரியா. ரைட்டா? மைட்டோகாண்ட்ரியா இஸ் த ரைட் ஆன்சர். மைட்டோகாண்ட்ரியோட பட்ட பேர் தான் பவர் ஹவுஸ். சரியா? அதனால் மைட்டோகாண்ட்ரியான்னு எழுத பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுக்கு கீழே ஆன்சர் இருக்குது, நம்ம அதை டிஸ்கஸ் மட்டும் பண்ணிடலாம். phloem tissue is involved in the transport of water in a plant. கரெக்டாக? phloem வந்து involved in transport of water. கரெக்டாக இல்லையா? phloem tissue involved in the transport of food in plants. ரைட்டா? அப்போ யாருப்பா வாட்டரில் இன்வால்வ் ஆக போகிறது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டரை யார் கண்டக்ட் பண்ண போகிறா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டரை யார் சரி பண்ண போகிறா? யார் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறது? வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறது யார்? வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறது யார்? எஸ், அப்சல்யூட்லி இட் இஸ் xylem. xylemல வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் அல்லது டிரான்ஸ்ஃபர்டு. whereas phloem transfers only the food. and இன்னொரு ஒன் மோர் திங், அதே மாதிரி இது வந்து 2-way டைரக்ஷன். எது வந்து 2 டைரக்ஷனில் நடக்கும், எது ஒரு டைரக்ஷன் நடக்கும்? ஃப்ளோயமோடது. ஃப்ளோயம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ஸ்டோர் பண்ணதில் இந்த ஃபுட் ஸ்டோர் பண்ணுறது மேலேயும் போகும் கீழேயும் போகும். இட் கேன் ஹாவ் அ பாசிபிலிட்டி ஆஃப் மூவிங் ஆன் போத் சைட்ஸ். ரைட்டா? பிளான்ட்டோட 2 பக்கமும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். வேரஸ் xylemல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் அ சிங்கிள் ஒன் வே மாதிரி. கீழேருந்து மேலே மட்டும்தான் வரும். புரியுதா? தண்ணியை அப்சார்ப் பண்ணி தண்ணி கீழேருந்து மேலே மட்டும்தான் வரும். புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? ஹவ் யூ காட் இட்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். phloem இஸ் பை டைரக்ஷனல், xylem இஸ் யூனி டைரக்ஷனல். இதெல்லாம் கிரியேட்டிவ் கொஷின்ஸ். அப்படியே அங்கங்கே ஒவ்வொன்றா படித்து வச்சுக்கிறது தான் பெட்டர். த வேக்சி ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் பிளான்ட் இஸ் கால்ட் கியூட்டிக்கல். கரெக்டாக இல்லையா? ஆமாம், ரைட்டா? வேக்சி ப்ரொடெக்டிவ் கவரிங் இஸ் கால்ட் கியூட்டிக்கல். அதான் நம்மளை என்ன பண்ணுது? பாதுகாக்குது. சரியா? ரைட். அடுத்து in monocot stem cambium is present in between xylem and phloem. ரைட்டா? monocot stemல cambium is present in between xylem and phloem. சரியா? monocot stemல cambium is present between xylem and phloem னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இட் இஸ் ஃபால்ட். சரியா? ஃபால்ஸ். monocot stemல cambium is absent. monocotல ட்ரூவா? ஃபால்ஸ் தானே ஆன்சரு.
சி கொஷினை பாரு. ஓ புக்கில் கொஷின் டைகாட்னு இருக்கா? கொஷின் என்ன இருக்குது புக்கில் பார்த்தியா எப்படி இருக்குன்னு? இப்போ பாரு ஒரு அதாவது கொஷின் பேப்பரில் எப்படி வேணால் கேட்கலாம் பாரு. ஒருவேளை நான் மாற்றி எடுத்துருக்கேன்னு தெரியல. புக்கில் என்ன இருக்குது? வாட் இஸ் த கொஷின் இன் யுவர் புக்? மோனோகாட்டா டைகாட்டா? ஃபஸ்ட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கள். மோனோகாட்டா டைகாட்டா? புக்கில் மோனோகாட் தானே இருக்குது. புக்கில் மோனோகாட் இருக்குது. மோனோகாட்டுக்கு ஃபால்ஸு. இதே இதை டைகாட் இருந்தால் அது என்னது? ட்ரூ. சரியா? இந்த கொஷினை ட்ரூ ஆர் ஃபால்ஸாக மாற்றி கூட கேட்கலாம். நீங்கள் எல்லோரும் கேம்பியம்மை ஷார்ட்கட்டாக வச்சு படிக்காத. நம்மளாம் அந்த அண்டர்லைன் பண்ணி படிப்போம் ரைட்டா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கேம்பியம் மோனோகாட்டில் கேம்பியம் ஆப்சண்ட்டு, டைகாட்டில் கேம்பியம் இருக்கும். டைகாட்டை கொடுத்துருந்தாங்கன்னா கவனமாக நீங்கள் பார்த்து எழுதணும். ஸோ மோனோகாட்டில் ஃபால்ஸு. அப்போ மோனோகாட் சிஸ்டமில் கேம்பியம் ஆப்சண்ட்டாக இருக்க போகுது பிட்வீன் xylem and phloem. அப்போ எதில் தான் இருக்க போகுது? டைகாட்டில் தான் இருக்க போகுது. கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்து palisade parenchyma cell occurs below the upper epidermis in dichotrum. ரைட்டா? palisade parenchyma ரைட்டா? palisade parenchymaங்கிறது எங்கே இருக்குமா? அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்குமா? எங்கே? டைகாட் ரூட்டில். இது கரெக்டாக இல்லையா? இஸ் தட் ரூட்? ஓகே ஜோயா. ஓகே ஓகே அபிராமி. ஓகே குட். ஆன்சர் என்னது? ஓகே again it is going to be false. correct statement என்ன அப்படின்னா below the upper epidermis in dicot leaf. dicot rootல கிடையாது, dicot leafல. சரியா? dicot leafல தான் எபிடர்மிஸ்க்கு கீழே, அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழே இந்த palisade parenchyma இருக்க போகுது. dicot rootல கிடையாது, dicot leafல. பாரு எங்கே இருக்குன்னு. லட்டில் வச்சு நினச்சதாஸ் ரூட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மாறுறதுனால ஹோல் சென்டென்ஸே தப்புன்னு மாறுது. சரியா? நெக்ஸ்ட் லைவ் இன்றைக்கி ஈவினிங் இருக்கும், இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் கூட இருக்குது, இன்றைக்கி ஈவினிங் கூட இருக்குது. ஷெட்யூல் கொடுத்துட்டேன்ல, யாரெல்லாம் ஷெட்யூல் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் யாராவது இது வரைக்கும் நம்மளோட சேனலில் நான் கொடுத்துருக்க கிளாஸ் ஷெட்யூல் பார்க்கலனா யூ கேன் ஜஸ்ட் கோ தேர். எங்கே நம்மளோட சேனலை விசிட் பண்ண. நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஒரு லைவ் ரைட்டா? இந்த லைவில் ஆப்ரேஷன் 75ன்னு ஒன்று போட்டிருப்பேன்ல. 50 days ஸ்டடி பிளானா 40 days ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன். எங்கடா அது? வீடியோஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா வீடியோஸில் வேர் இஸ் மை வீடியோ? ஓ மை காட், எங்கடா போச்சு? இதில் என்னோட எதுவும் இருக்கா பாரு. சாப்டர் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டு, சாப்டர் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டு, வீக் குவிஸ்ஸு, பயாலஜி ரிவிஷனு, டாப் 10, சயின்ஸ் ரிவிஷன், 10th சயின்ஸ் ரிவிஷன் சீரீஸ் கெமிஸ்ட்ரி, 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ரிவிஷன். இதுவும் இல்லையே. ஓ மை காட். இந்த தான் இருக்குது பாரு, மறந்து போய்ங்க பாரு. நான் அதை விட்டுட்டு எங்கேயோ போய்ட்டுருக்கேன் ரைட்டா? லைவில் தான் இருக்குது ரைட்டா? ஆப்ரேஷன் 75 ஸ்டடி பிளான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை மாதிரி. ரைட், இந்த வீடியோ கிளிக் பண்ணோன்னா அதில் வந்துடும். ஐயோ என்னாச்சு? இந்த வீடியோ இல்லையா என்ன? உங்களுக்கு ஓப்பன் ஆகுதாடா பசங்களா? கேன் யூ ஏபிள் டு ஓப்பன் இட்? சரி, நான் அதை வீடியோ கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 40 days ஸ்டடி பிளானுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்குது. இதில் வந்து பெய்டு பேட்சில் என்ன ஷெட்யூலு, அதுக்கப்புறம் இங்கே யூடியூப்பில் என்ன ஷெட்யூல்னு கொடுத்துருக்கேன். சரியா? இன்றைக்கி காலையில் நைட் 8 மணிக்கு கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி நைட் 8 மணிக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குது ரைட்டா? கொஞ்சம் கவனமாக கரெக்டாக அட்டன் பண்ணிவிடுங்க ரைட்டா எல்லாத்தையும். ஸோ என்னென்ன டைமிங்னு கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் பார்த்து அட்டன் பண்ணிவிடு. மிஸ் பண்ணிடாத, ரொம்ப வருத்தப்படுவேன். ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஜான்வரிக்குள்ளே நம்ம ஃபுல் புக்கை ஒரு தடவை ரிவைஸ் பண்ண போகிறோம். யோசிச்சு பாரு அப்போ எப்படி இருக்குன்னு. அப்போ ஃபெப்ரவரியில் நான் உன்னை எப்படி ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு. நீ ப்ராக்டிக்கல்லாம் வேறு கேட்டுட்ருக்க. கவனமாக இருந்துக்கோ பசங்களா. உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கேன். ஸோ பி கேர்ஃபுல், கவனமாக இருங்க சரியா? தீமின்னல் கிளாஸ் ஈவினிங் தான் இருக்க போகுது. தீமின்னலும் யூடியூப்பும் கிளாஷ் ஆகாது. அப்படி கிளாஷ் ஆச்சுன்னா நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம், நான் சொல்லியிருக்கேன். அது தீமின்னலே நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன், அதனால் அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி வாங்க இப்போ போகலாம். வாங்க போகலாம்.
ரைட். மீசோஃபில் கண்டைன்ஸ் குளோரோஃபில். ஆமாம், மீசோஃபில் கண்டைன்ஸ் குளோரோஃபில். கரெக்டு தான், ஆமாம் தான், ட்ரூ, எல்லாத்துக்கும் தெரியும். anaerobic respiration produce more ATP than aerobic respiration. anaerobic respirationல தான் என்ன பண்ண போகுது, நிறையா இருக்க போகுது. ரைட்டா, சரியா? anaerobic respirationல தான் நிறைய ATP இருக்க போகுது. எதுக்கு ஆன்சர் என்னது? ட்ரூ. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். கடகடன் மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஆம்ஃபிக்ரிபிள். ஆம்ஃபிக்ரிபிள்ங்கிறது என்னது? ஃபென். ரைட்டா. அடுத்து என்னது? கேம்பியம். இட் இஸ் அ செகண்டரி க்ரோத்தா? கேம்பியம் செகண்டரி, பக்கத்தில் வரக்கூடிய பிரான்ச்சஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்டா. அடுத்து 1க்கு டியா? 1க்கு சி தானே? 1C 2D கரெக்டு தானே? 1C தானேப்பா? 1க்கு சி தானே? இல்லையா, மாற்றி போட்டேனா? ஆம்ஃபிக்ரிபிள் 1 என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? டே எனக்கு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கடா. 1C கரெக்டாக தப்பா? பாதி பேர் தப்புங்கிறான், பாதி பேர் ரைட்டுங்கிறான். கரெக்டு தானடா? 1C வாஸ் கரெக்டு தானடா? ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க? 1C வாஸ் கரெக்டு. 2 செகண்டரி க்ரோத் கரெக்டு. அடுத்து ஆம்ஃபி வெசல். ஆம்ஃபி வெசல்னா ட்ரக்கேஷினா? ரைட்டா. கரெக்டு தானே? சா, ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறேன். ரைட்டா. ஜைலம் வந்து என்ன அப்படின்னா, ஜைலம் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டரு, ஃப்ளோயம் கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட்டு, அவ்வளோதான். ரைட்டா. 1C அதாவது என்னது, எப்படி 1C, 2 வந்து DA, 3 வந்து என்னது, 3 வந்து A, 4 வந்து E, 5 வந்து C, 5 வந்து B, 5B. சரியா? ரைட். ஓகே, ரைட். ஆரம்பிக்கலாமா? ஸோ கெட் ரெடி. கொஷின் ஆன்சர் ரொம்ப 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 முக்கியம். கொஷின் ஆன்சரை மிஸ் பண்ணிடாத. ரைட்டா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸா? லாஸ்ட் ஒன் ஃபால்ஸா? ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இது என்னது? இஸ் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ப்பா? இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன? இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன? anaerobic respiration produce more ATP than aerobic respiration. நான் தப்பா? ரைட்டாக தப்பா? இது கரெக்டாக தப்பா? திஸ் இஸ் கரெக்ட் ஆர் ராங்? இதுதான் ஃபால்ஸா? இதுக்கு தான் நீங்கள் ஃபால்ஸ் சொன்னீங்களா? எதுக்கு நீங்கள் ஃபால்ஸ் சொன்னீங்க? ஓகே, ரைட். இதுதான் தப்பு. ரைட் ரைட். ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட். 2 ஒன்பது இந்த லெசனில் தப்பாக இருந்திருக்கேன்னா 2 கொஷின் தப்பாக இருந்துச்சு. சூஸில் ஒன்றா, ஃபில்லப்பில் ஒன்றா? ஃபில்லப்பில் ஒன்றுன்னு நினைக்கிறேன். ரைட்டா. ஃபில்லப்பில் ஒன்று தப்பு, இது ஒன்று தப்பு. நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சரியா? ரைட் 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 ரைட். ஓகே, ரைட். ஓகே, சரி. வாட் இஸ் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல்? வாட் இஸ் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல்னு கேட்டிருக்கேன். Xylem lies towards the center and phloem lies towards the periphery. It is called collateral vascular bundle. Xylem lies towards the center. அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு புள்ளி இருக்குன்னா xylem என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த மாதிரி சென்டரை நோக்கி xylem இருக்க போகுது. ரைட்டா? xylem சென்டரை நோக்கி இருக்க போகுது. xylem சென்டரை நோக்கி இருந்து phloem இதுக்கு நடுவில் இருக்கும்ல, இந்த phloem எல்லாம் வெளியே பார்த்துருக்கு. ரைட்டா? ஃப்ளோயம் எல்லாம் வெளியே பார்த்துருக்கு, வெளியே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டல் பேர் தான் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல். சரியா? அதுக்கு பேர் தான் என்னது? கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல். வேர் டஸ் த கார்பன் தட் இஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் கம்ஸ் ஃப்ரம்? கார்பன் டை ஆக்சைடு எங்கே வருது? ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வருதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த xylemல, ரைட்டா, xylemல வாட் இஸ் எக்ஸார்க், வாட் இஸ் எண்டார்க்? எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸார்க்னு என்னன்னு சொல்ல முடியுமா? எக்ஸார்க்னு என்னன்னு சொல்ல முடியுமா? எக்ஸார்க்னு என்னன்னு சொல்ல முடியுமா? ரைட். பெரிஃபெரினா என்னது? பெரிஃபெரி அப்படின்னா வெளிப்பக்கமானு அர்த்தம். ரைட்டா? வெளிப்பக்கமா, வெளியே நோக்கினா பெரிஃபெரி. சரியா? வெளியே நோக்கி அப்படின்னா பெரிஃபெரி. எனக்கு இப்போ சொல்லுங்க, எக்ஸார்க்னு என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸார்க்? எக்ஸார்க் எண்டார்க்குன்னு 2 விஷயம் இருக்குது. ரைட்டா? எக்ஸார்ச்சு எண்டார்ச்சு அல்லது எக்ஸார்க் எண்டார்க்குன்னு. வாட் இஸ் எக்ஸார்க்? எக்ஸார்க்னா என்னது? நான் இது என்னன்னு கேட்கல, நான் இது 2க்கும் மீனிங் என்னன்னு கேட்குறேன். எதை எக்ஸார்க்குன்னு சொல்லுவீங்க, எதை எண்டார்க்குன்னு சொல்லுவீங்க? ரைட்டா? ரிஃப்ளெக்ஸார்க்கா? அது வேறடா.
மெட்டாசைலமா புரோட்டோசைலமா அதான் இப்போ வேணும் ரைட்டா ரைட் சரியா புரோட்டோசைலமா மெட்டாசைலமா அதுதான் முக்கியம் இப்போ வாங்க வாங்க மாட்டினியா பார்த்து எக்ஸார்க்குனா என்ன எண்டார்க்குனான்றதுல எவ்வளோ டவுட் இருக்குது பாரு உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஷின் ப்ளீஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ண ஸ்பேம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் வீட்டில் போய் தூங்குங்க சரியா தூங்குங்க மெட்டாசைலம் தான் நம்மளுக்கு தேவை ரைட்டா வி ஆர் கோயிங் டு ரெஃபர் வித் மெட்டாசைலம் அப்போ ஃபஸ்ட்டு மெட்டாசைலம்னா என்னென்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் மெட்டாசைலம்னு என்னது இம்மெச்சுவர்டு ரைட்டா இம்மெச்சுவர் இம்மெச்சுவர்னு என்னது குட்டி சைலம் சென்டரை பார்த்துருந்தா அது என்னது ரைட்டா குட்டி சைலம் சென்டரை பார்த்துருந்தா என்னது பெரிய சைலம் சென்டரை பார்த்துருந்தா என்ன அர்த்தம் ரைட்டா குட்டி சைலம் மெட்டாசைலம் இம்மெச்சுவர் சைலம் எப்படி இருக்கு இப்போ இது எக்ஸ்ஆர் கண்டிஷனா என்டார் கண்டிஷனா இந்த டயக்ராம் சொல்லுங்க இந்த டயக்ராம் என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர்க்கா என்டார்க்கா ரைட்டா திஸ் இஸ் எக்ஸ்ஆர்க்கா என்டார்க் இதில் இதுதான் என்னது மெட்டாசைலம் இது மெட்டாசைலம் இது புரோட்டோசைலம் ரைட்டா இது மெச்சுவர்டு இது இம்மெச்சுவர்டு உள்ள பார்த்து இருக்கு நவ் டெல் மீ திஸ் இஸ் எக்ஸ்ஆர்க்கா என்டார்க் திஸ் இஸ் எக்ஸ்ஆர்க்கா என்டார்க் பாரு இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க கவனமாக சொல்லுங்கள் எக்ஸ்ஆர்க்கா என்டார்க்கா எஸ் சீக்கிரம் என்னடா 70-80 பேர் இருக்கீங்க 2-3 பேர் தான் ஆன்சர் பண்ணுறீங்க மீதி இருக்கவங்களாம் என்னது இப்போ தான் படிக்கிறீங்களா இதெல்லாம் இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்களா இட் இஸ் எக்ஸ்ஆர்க் கண்டிஷன் இம்மெச்சுவர் சைலம் ரைட்டா எக்ஸ்ஆர்க்னா என்னது எம் உள்ளே இருக்கும் எம் வெளியே போயிடுச்சுன்னா எண்ட் ஆர்க் ரைட்டா எம் வெளியே போயிடுச்சுன்னா எண்ட் ஆயிரும் ரைட்டா எம் வெளியே போயிட்டாலே எண்டு படம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோ ஷார்ட்கட் எம் வெளியே போயிடுச்சு யார் மெட்டாசைலம் வெளியே போயிட்டா படம் முடிஞ்சிருச்சு எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ரைட்டா எண்டார்க் ரைட்டா என்ஆர்க் சரியா ஸோ எண்டார்க் எம் வெளியே போயிடுச்சுன்னா எண்டார்க் எம் உள்ள வந்தால் எக்ஸார்க் அப்படி ஞாபகம் வச்சுக்க ரைட்டா எண்டு சரியா ஃபர்ஸ்ட் லைவ்ல நம்ம பார்த்தோம் என்ன கரெக்ட் எஸ் when xylem lies towards a center phloem lies towards a periphery பெரிஃபெரினா வெளிப்பக்கமாக அப்போல்லாம் பயங்கரமாக கிளாஸு திடீர்னு ஹேங் ஆகி நின்றும் இப்போல்லாம் பரவாயில்ல சரியா ரைட் எங்கேருந்து கிடைக்க போகுது கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்க போகுது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து கிடைக்க போகுது அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்க போகுது வாட் இஸ் த காமன் ஸ்டெப்ஸ் இன் ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் பாத்வே ஏரோபிக்கும் ஆனரோபிக் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய பாத்வே எதுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய பாத்வே எது அப்படின்னு கிளைகாலிசிஸ் ரெண்டுலேயுமே கிளைகாலிசிஸ் நடக்க போது கிளைகாலிசிஸ் இஸ் த காமன் வே ஒரு வார்த்தை எழுதுனா கூட போதும் ரைட்டா கிளைகாலிசிஸ் ஸ்பெல்லிங் முக்கியம் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் நான் பண்ணுறப்ப ஒவ்வொரு தடவையுமே பார்த்துருக்கேன் நிறைய பசங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்காங்க ஸோ கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரைட்டா கவனம் அடுத்து நேம் த ஃபினாமினா by which carbohydrates are oxidized to release ethyl alcohol. Name the phenomena by which carbohydrates என்னது glucose sucrose அதெல்லாம் இருக்கும்ல are oxidized to release ethyl alcohol அதுக்கு பேர் என்னது fermentation யாருக்காவது ஞாபகம் இருக்கா லாஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபர்மெண்டேஷனை பற்றி படித்தோம் எங்கே படித்தோம் ரெகுலராக நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃபர்மெண்டேஷன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல படித்தோம் எந்த லெசனில் படித்தோம் ஃபர்மெண்டேஷன் இன்னொரு லெசனில் படித்தோம் எந்த சாப்டரில் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி படித்தோம் எஸ் எனி ஐடியா எத்தனால் ப்ரிப்பரேஷனில் ஈஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம பார்த்தோமா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்தனாலில் நொதித்தல் எஸ்பிஆர்எஸ் வாரியர் வெரி குட் எத்தனால் வெரி குட்ரா நிறைய பேர் கார்பனேட்டட் காம்பவுண்ட் பார்த்துருக்க போலையே வெரி குட் சூப்பர் வெரி குட் ஆமாம் அந்த வீடியோலாம் பார்த்தா தானே ஏர்லி மார்னிங் கிளாஸ் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ரைட் ஓகே சூப்பர் குட் ஸோ அப்போ ஃபர்மெண்டேஷன் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஷார்ட் ஆன்சரில் கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் வாஸ்குலர் பண்டில் ஆஃப் அ டைகாட் ஸ்டெம்மோட வாஸ்குலர் பண்டிலை பற்றி பேச சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம என்னென்னு பேசிடலாம் சரியா ரைட் சூப்பர் குட் ஃபஸ்ட்டு கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா கன்ஜாயிண்ட் என்னது xylem and phloem lies on the same radius xylem-உம் phloem-உம் கரெக்டாக ஒரே ரேடியஸில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கன்ஜாயிண்ட் அடுத்து கொலாட்ரல் xylem lies towards the center and phloem lies towards the periphery xylem உள்ளே பார்த்தோம் phloem வெளியே பார்த்தோம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது
கொலாட்ரல் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா. அதுக்கு பேர் என்னது கொலாட்ரல். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஜாயிண்ட்டுங்கிறது ரேடியல், ரேடியஸ் கரெக்டாக ஈக்குவல் ரேடியஸ், ரெண்டு பேருமே என்ன பண்ண போகிறாங்க, சேம் ரேடியஸில் இருக்க போகிறாங்க ரைட்டா. ரைட். இது வந்து டெஃபினிஷன் மட்டும் இருக்கும், மேபி ஒரு சில கைடில், இது எனக்கு தெரியும், ஒரு சில கைடில் இது மட்டும் கொடுத்துருப்பாங்க. கன்ஜாயிண்ட்டு, கொலாட்ரல், எண்டார்க்கு, ஓப்பன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் எழுதினா கூட போதும். சரியா, அதை மட்டும் எழுதினா கூட போதும். நான் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லித்தரேன், நீ இதை மட்டும் எழுதினா போதும். திஸ் இஸ் எனஃப். கன்ஜாயிண்ட்டு, கொலாட்ரல், எண்டார்க்கு, ஓப்பன் மட்டும் எழுதினா போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை. இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம படிச்சுக்கலாம். புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் மெட்டாசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபரி. பார்த்தியா, எண்டார்க், எண்டார்க்னு என்ன சொன்னேன், மெட்டா வெளியே போகுதுன்னு சொன்னேன். மெட்டாசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபரி. பெரிஃபரின்னு என்னது, வெளிப்பக்கமாக பார்த்துருக்கு. சரியா, ரைட். அடுத்து கேம்பியம். தி கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் xylem அண்ட் phloem. கேம்பியம் இருக்குது, அப்போ என்னது, அது ஓப்பன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேம்பியம்பா? கேம்பியம்னால என்ன பர்பஸ், கேம்பியமோட ஸ்பெஷாலிட்டி என்ன, கேம்பியம் எதுக்கு பயன்படுது, கிரியேட்டிவ் கொஷின். கேம்பியம் எதுக்கு பயன்படுது, கேம்பியம் இருக்கனால நமக்கு என்ன கிடைக்க போகுது சொல்ல முடியுமா யாராவது? ரைட்டு, கேம்பியமில் என்ன இருக்குன்னு? எஸ், கேம்பியம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேம்பியம்? கேம்பியம் என்ன? எஸ், செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத்னா என்னது, ஒரு செடி இப்படி நேராக வளர்ந்துக்கிட்டே போகாமல் அதுக்கப்புறம் சைடில் என்ன பண்ண போகுது, ஒரு சில பிரான்ச்சஸ் வரப்போகுது ரைட்டா. ஸ்டெம்மிலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் அடுத்து இதில் திரும்ப பிரான்ச்சஸ், இதில் திரும்ப பிரான்ச்சஸ், இதில் திரும்ப பிரான்ச்சஸ், அந்த செடியில் அதில் ஒரு பிரான்ச், அப்படி வர்றது. சரியா, ஸோ அதில் வர்றதுக்கு பேர் தான் என்னது, நம்ம அதை தான் we are going to say it as கேம்பியம் இருக்கணும். அப்போ கேம்பியம் இருந்தால் ஓப்பன், இரண்டாம் நிலை வளர்ச்சி, செகண்டரி க்ரோத் மெயினாக. ஓகே, ரைட். வாஸ்குலர் பண்டல்ஸ் அரேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங் அரவுண்ட் த பித்து. அதே மாதிரி டைகாட் ஸ்டெம்மில் பித்து இருக்குமா இருக்காதா? பித்து ப்ரெசன்ட் ஆர் ஆப்சண்ட், அது ஒரு முக்கியமான விஷயம். பித்து ப்ரெசன்ட் ஆர் ஆப்சண்ட் டைகாட் ஸ்டெம்மில்? எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்கள். எஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பித்து ப்ரெசன்ட் ஆர் ஆப்சண்ட்? பயாலஜி லைவில் பார்த்ததுல ஞாபகம் வந்துடுச்சா? ஓகே, ரைட். சரியா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைம்லலாம் பார்த்தோம். ஏன்னா அது என்ன மிஸ்டேக்னே கண்டுபிடிக்க முடியல. பித் என்ன ப்ரெசன்ட் ஆப்சண்ட் ரெண்டுமே இருக்குது. பித் இஸ் ப்ரெசண்ட்டு, பித்து ப்ரெசண்ட்டு, பித்து ப்ரெசண்ட்டு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. ரைட்டா, ஷார்ட் நோட் ஆன் மீசோஃபில். மீசோஃபில்லை பற்றினா ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க ரைட்டா. ரைட், மீசோஃபில்லை பற்றி சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க ரைட்டா. த டிஷ்யூ ப்ரெசன்ட் பிட்வீன் upper and lower epidermis in leaf is called mesophyll. The tissue present between upper and lower epidermis, upper epidermis को lower epidermis को நடுவுல leafல மட்டும் ரைட்டா, ரைட்டா, leafல மட்டும், in leaf is called mesophyll. It is differentiated into flaccid and spongy parenchyma ரைட்டா. flaccid parenchyma, spongy parenchyma ரெண்டு விதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எஸ், நோ ப்ராப்ளம். நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கிலேருந்து கிளாஸ் ரொம்ப விகரஸாக இன்னிலேருந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ யார், விஜய் ரைட்டா, விஜய் ஜோதின்றவங்க. அடுத்து ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம். ஆக்சிசோமோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்படி வரைஞ்சி பார்த்ததில்ல, இந்த படத்தை பற்றி நீ கவலைப்படாத. நம்ம டயக்ராம் இது தான் ரைட்டா. நம்ம கிரிக்கெட் பேட் மாதிரி, அதாவது டேபிள் டென்னிஸ் பேட் மாதிரி வரைஞ்சி விட்ருவோம். அது வரைஞ்சா போதும் கரெக்டாக. நம்ம டேபிள் டென்னிஸ் பேட் மாதிரி வரைஞ்சா போதும். டேபிள் டென்னிஸ் பேட் மாதிரி வரைஞ்சா போதும். இப்படி வரைஞ்சி இப்படி எழுதிட்டோன்னா போதும். சரியா, ஓகே. ஆமாம், திஸ் இஸ் ஓல்டு பிக்சர். சாருக்கும் வயசாகுதுல்ல, சார் கொஞ்சம் வயசானனால சார் பழைய பிக்சர் வச்சுருக்கேன். நீங்களாம் யங்ஸ்டர்ஸ், அதனால் புது படம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது என்னது, ஹெட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்டா, டே அடிக்கடி கேட்பாங்க. சரியா, இது டைலு. சரியா, ரைட், ஹெட்டு டைல். ஓகேவா, டேபிள் ஃபேன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, ரைட். விஜய் ஜோதி என்ன டவுட்டு சொல்லுங்கள். பர்ஃபெக்ட் சர்க்கிள் என்ன கரெக்டாக இருந்துச்சுல்ல. அது இது அந்த யூடியூப்லலாம் ரீல்ஸ்லாம் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. இந்த மாதிரியெல்லாம் போடுறது, இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு பர்ஃபெக்ட் சர்க்கிள் போடுறது. நம்ம ஒரு நாள் கேம்லாம் விளையாடுவோம்ல, அப்போ நம்ம பர்ஃபெக்டாக சர்க்கிள் வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம சும்மா கிளாஸ்லாம் இல்லாமல் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ பீரியட் மாதிரி ஒன்று வச்சு அதில் போடுவோம். ஏன்னா அதில் வந்து இந்த மாதிரி சர்க்கிள்லாம் போட்டு பார்க்கலாம். ஹாஃப் இயர்லியில் வந்துச்சா? எஸ். அடுத்து நேம் 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம்
இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ஸ் பூக்கும் தாவரத்தில், ரைட்டா? பூக்கும் தாவரத்தில் என்னது? டைகாட் ஸ்டெம்மில் பித்து ஆப்சண்டா? என்னாச்சு? ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமா? மீசோஃபில் அண்ட் பேலசிட் பேரன்கைமாக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைப்பா, அது தேவையில்லை, அது வேண்டாம். பித்து ப்ரெசண்டா ஆப்சண்டா? என்னாச்சு? பித்து இஸ் ப்ரெசண்ட் ஆர் ஆப்சண்ட் இன் டைகாட் ஸ்டெம். பித் இஸ் ப்ரெசண்ட்டு. இங்கே நம்ம என்ன சொன்னேன்? நீங்கள் ஆப்சண்ட்னு சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன்? பித் இஸ் ப்ரெசண்ட்டுப்பா டைகாட் ஸ்டெம்மில். ப்ரெசண்ட்டு தானே சொன்னேன் நான்? ப்ரெசண்ட்டு சொன்னேன், எனக்கு என்ன சொன்னேன் மறந்து போச்சு. பித்து ப்ரெசண்ட்டு. தர்ஷினி பித்து இருக்குது, டைகாட் ஸ்டெம்மில் பித்து இருக்குது, சரியா? இட் இஸ் ப்ரெசண்ட். ப்ரெசண்ட்னா வந்துருக்கு ஆக்சுவலாக. டைகாட் ஸ்டெம்மில் பித்து இருக்குடா, நடுவில் இருக்குது பாரு, நடுவில் இருக்குது பித்து, டைகாட் ஸ்டெம்மில் இருக்குது. ப்ரெசண்ட்டு, ப்ரெசண்ட் ஒன்லி. ரைட்டா? ஓகே, ரைட். பித்து இருக்குது, ப்ரெசண்ட் ஒன்லி, ப்ரெசண்ட். அடுத்து யார் யார் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்கக்கூடிய 3 டிஷ்யூ, 3 முக்கியமான டிஷ்யூ சிஸ்டம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? டர்மல் ஆர் எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், ரைட்டா? ஒன்று டர்மல் டிஷ்யூ அல்லது எபிடர்மல் டிஷ்யூ, அடுத்து கிரவுண்ட் டிஷ்யூ அல்லது வாஸ்குலர் டிஷ்யூ. டர்மல் ஆர் எபிடர்மல் டிஷ்யூ, கிரவுண்ட் டிஷ்யூ அல்லது வாஸ்குலர் டிஷ்யூ. இந்த 3 பேர் தான் கொடுக்க போகிறாங்க, ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் வேர் இன் அ செல் டஸ் இட் அக்கர்? ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு செல்லில் எங்கே நடக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஒரு செல்லில் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? விஜய் ஜோதி ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், இதை முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்டா? வெயிட் பண்ணுங்கள், நம்ம இப்போ நான் உங்களுக்கு கைட் பண்ணுற அப்படியே ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிடலாம், சரியா? Photosynthesis is a process in which green plants uses sunlight and green pigment. யாருப்பா green pigment? நம்ம chlorophyll தம்பி தான், chlorophyll to synthesize nutrient from carbon dioxide from air and water. நல்லா கவனிங்க, எவ்வளோ ஒரு சென்டென்ஸில் ரொம்ப ஃபுல் ஸ்டாப் இங்கே தான் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் படிக்கிறது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க, இதை நீங்கள் ஷார்ட் அவுட் கூட பண்ணிக்கலாம். Photosynthesis is a process of preparing food by green plants, right? Preparing process in which green plants prepare food. எதிலிருந்து? Through sunlight அல்லது with the help of sunlight and green pigment called chlorophyll. During photosynthesis என்ன பண்ண போகுது? Carbon dioxide from air and water is converted into nutrients. அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீ உனக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம், ஆனால் கண்டென்ட்டு கான்செப்டை மிஸ் பண்ணிடாது. The photosynthesis occurs in green parts of the plants such as leaf, stem, floral buds. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நடக்கும். எங்கெங்கெல்லாம் பச்சை கலரில் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு இந்த குளோரோஃபில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ குளோரோஃபில் இருக்கிற இடத்துலலாம் ஃபோட்டோசிந்தசிஸ் சூப்பராக நடக்க போகுது. தட்ஸ் இட். அடுத்து ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் கொஷின் தான். நீ முன்னாடியே பாரு எப்படி ட்ரெயின் போகுதுன்னு, ரைட்டா? 21, 22, 23, 24ன்னு எல்லா வருஷத்துலையும் இந்த ரெஸ்பிரேட்டரி கொஷின் கேட்டிருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி கொஷினில் கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும், நல்லா படிச்சுக்கணும், சரியா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஓகே, கவனிங்க. த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட். அதாவது என்னது, இது ரெண்டு விஷயம் தான். ரேஷியோனாலே நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரேஷியோனாலே யூ ஹேவ் டு புட் டிவைட், ரைட்டா? ரேஷியோனாலே யூ ஹேவ் டு புட் அ டிவைட். யார் யாருக்கு நடுவில் டிவைடு? CO2 லிபரேட்டட். என்ன CO2? வால்யூம். எவ்வளோ CO2 லிபரேட் பண்ணுற எக்ஸாம் வால்யூம் இப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கெட்ட காற்றெல்லாம் வெளியே விட்டுருணும். அப்போ வெளியே எதை விடுறோம்? CO2. அப்போ வால்யூம் ஆஃப் CO2 liberated to the volume of oxygen consumed. கன்சியூம்டுனா நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம், எவ்வளோ உள்ளே இழுத்துக்கிறோம் அப்படின்னு. ஹாஃப் எலியில் வந்துச்சா? யார் யாருக்கெல்லாம் ஹாஃப் எலியில் வந்துச்சு? கண்டிப்பாக ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட்லையாவது ஹாஃப் எலியில் இந்த கொஷின் வந்துருக்கும். வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம்டு, சரியா? ஓகே.
கண்டிப்பாக ஈஸியாக வரும். எஸ்கே சூப்பராக எழுதிடுவாங்க, சிரோமி சூப்பராக எழுதிடுவாங்க. சரியா, ரைட். ஸோ இதை தான் இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டாக கீழே இருக்கிறத வேர்டிங்ஸில். சரி, இது மட்டும் எழுதுனா போதுமா? எழுதலாம். இது டீட்டெயிலாக எழுதுந்தா RQன்னு போட்டு ரியாக்ஷன் கோஷன்ட்னு போட்டு வால்யூம் ஆஃப் CO2 லிபரேட்டட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம்டு போடுங்க, கிளியராக வந்துடும். சரியா, புக்கில் ப்ரெசண்டாக இருக்குது. கூகுளில் ரைட்டாக சொல்லுதோ தப்பாக சொல்லுதோ அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண தேவைன்னா, டைகாட் ஸ்டெம்மில் பித்து ப்ரெசண்ட்டுன்னு நம்ம புக்கு சொல்லுது. நம்ம புக்கு சொல்கிறது தான் ரைட்டு, அதுக்கு தான் பப்ளிக்கில் மார்க்கு. நம்ம புக்கு சொல்கிறது கரெக்டு, புக்கில் ப்ரெசண்ட்டு தான். சரியா, ஒய் ஷுட் த லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் அக்கர் பிஃபோர் த லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்? கரெக்டில், சூப்பர் கொஷினில். ஏன் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் நடந்துருதான்? ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்டு நடக்க வேண்டிய ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பகலில் இருக்கிற ரியாக்ஷன் நடந்துருதான். சரியா, ஓகே, கவனிங்க. டியூரிங் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் photosynthesis pigment absorbs light energy. லைட் இருக்கப்ப photosynthesis pigment யார் அது? chlorophyll. லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி converted into chemical energy ATP and NADPH2. நம்மளோட ஃபர்ஸ்ட் மோர் டு நோ இந்த லெசனில் இந்த ஏடிபியும் NADPH2 தான். கரெக்டாக இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம புக்கிலோட பயாலஜியோட ஃபர்ஸ்ட் மோர் டு நோ கொஷினே இதுதான், ஏடிபி, அதுக்கப்புறம் இதுதான். சரியா, ஓகே, NADPH2. சரியா, light independent CO2 is reduced into carbohydrate with the help of ATP. ஏன்னா லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனுக்கு ATP மாலிகுல் தேவை, எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை யார் தான் கொடுப்பா? பகலில் இருக்க ரியாக்ஷன் நடந்து ATP நம்மளோட அந்த பிளான்ட்டோட பாடியில் ஸ்டோர் ஆனால் தான் நைட் இந்த ரியாக்ஷன் என்ன பண்ண முடியும்? கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கணும்? எனக்கு பகலில் இருக்க ரியாக்ஷன் நடக்கணும். பகலில் இருக்க ரியாக்ஷன் என்ன பண்ணுது? ATP மாலிகுலையும் என்ன பண்ண போகுது? NADPH2 மாலிகுலையும் உருவாக்க போகுது. சரியா, ரைட்டா. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனுக்கு இவனுங்க ரெண்டு பேரும் தேவை, NADPH2வும் ATPயும் தேவை. இவனுங்க இருந்தால் தான் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் நடக்க முடியும். சரியா, ரைட், ஓகே. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அவங்க தேவை, அதனால லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் முன்னாடியே நடக்குது. சரியா, போத் ஆர் சேம் கரெக்டு தான். NADPH ப்ளஸ் H போட்டிருந்தாலும் ஒன்று தான், H2 போட்டிருந்தாலும் ஒன்று தான், எல்லாமே சேம் தான். சரியா, ரைட், ஓகே. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. அதாவது டைகாட் ஸ்டெம்மில் பித்து ப்ரெசண்ட்டு, டைகாட் ரூட்டில் பித்து ஆப்சண்ட். சரியா, பித்து வந்து ஸ்டெம்மாக ரூட்டான்னு கவனமாக பார்த்துக்கோ, உனக்கு கன்ஃபியூஷன் வராது. பரவாயில்ல. சி அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த UPM. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த கொஷினுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி நீ கொடுத்து படித்தாகணும். அண்ட் இந்த கொஷின் ரொம்ப கஷ்டம்னு கூட நம்ம மாணவர்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஈக்குவேஷன் எப்படி சார் மனப்பாடம் பண்ணுறது? ஈக்குவேஷனை மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். சரியா, ஈக்குவேஷனை மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். சிம்பிளாக ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு யார் காரணம்? இங்கே பாரு, யாரா அவன்? ஜெயஸ்ரீயா? அதுக்குள்ளே என்ன நான் போடுறதுக்குள்ளே ஆன்சரே போட்டாங்க, டைப் பண்ணிட்டாங்க. கார்பன் டை ஆக்சைடோட வாட்டர் ரியாக்ட் பண்ணுது. நான் எழுதுகிற மாதிரி எழுது, எக்ஸாம் ஹால்லேயும் உனக்கு ஈஸியாக வரும். சரியா, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், லைட், அதுக்கப்புறம் குளோரோஃபில் வேறு இருக்கணும். ஆன்சர் என்ன வரப்போகுது? C6H12O6 குளுக்கோஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வாட்டரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் O2 ஆக்சிஜனும் கிடைக்கும். ரைட்டா, இது நீ ஞாபகம் வச்சுக்க தான் செய்யணும். கார்பன் டை ஆக்சைடுக்கு ஃபார்முலா தெரியும், வாட்டருக்கு ஃபார்முலா தெரியும், குளுக்கோஸ்க்கு ஃபார்முலா தெரியும். அதுலேருந்து வாட்டரும் ஆக்சிஜனும் வெளியே வருது. இப்போது நீ என்ன பண்ண போகிற? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிற. 6 கார்பன் இருக்கா? அப்போ இங்கே 6 போடுங்க. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குங்க? இங்கே 12 + 2 14 ஹைட்ரஜன் இருக்குது. ரைட்டா, 14 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல இங்கே 12 ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஸோ அதனால் இங்கே 12 போடுறேன். அப்போ 2 × 12 14 ஹைட்ரஜன் ஆச்சா? அப்போ என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் என்ன ஏதோ தவறு நடந்திருக்கே, இந்த ஈக்குவேஷனில் ஏதோ தப்பு இருக்குல்ல.
What is the mistake in this? Social 8 mark upload பண்ணுவாங்கப்பா, வெயிட் பண்ணுங்க. இங்கே என்ன தப்பு இருக்கு? ஏய் 12H2O இருக்கு, இங்கே தான் H2O வரணும். 14 இருக்குது, ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகலையே. நான் தான் தப்பாக பண்ணியிருக்கேனா? கரெக்டு தானா? ரைட் சைடு 6H2, இந்த பக்கம் 6H2O போடணுமா? 2 6 12, இங்கே ஒரு 12 இருக்கேடா. ரைட், ஓகே கரெக்டு தான், ரைட். நான் என் மைண்டில் என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்கேன், 2 × 12 12 12 நினச்சிட்டு இருக்கேன். 2 × 12 24ல், அப்போ 12 போட்டோம்னா இங்கே 6 போட்டால் 2 6 12, இங்கே ஒரு 12 24. அதாவது நான் என் மைண்டில் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 2 12 சார் 6 6ன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இங்கே 6 இருக்கியா, அங்கே 14 இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். ரைட், இப்போ கரெக்டு தான், 6. அதுக்கப்புறம் இப்போ ஆக்சிஜன் பார்த்திங்க அப்படின்னா 12 இருக்குது, இங்கே O2 இருக்கனால இங்கே ஒரு 6 போட்டோன்னா அதுவும் 12 மாறிடும். சரியா? தட்ஸ் இட். சரியா? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு, லைட்டு, குளுக்கோஸு, வாட்டரு, ஆக்சிஜன், அவ்வளோதான். எப்பா அடுத்த லாங் ஆன்சர். ஹேவ் யூ சீன் தட் லாங் ஆன்சர்? இப்போ பார்த்துடலாமா? சரி, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லாங் ஆன்சர்ஸ் இப்போ பார்க்க முடியுமோ அப்படியே பார்த்துடலாம் நம்ம. சரியா? இன்னொரு 15 minutes இருக்குல்ல, பார்த்துடலாமா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் let us see the long answers also. சரியா? டைம் இருக்கப்போ ஒரு சில லெசன்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே கண்டினியூஸாக நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் எப்படி ஓடி ஸ்கொயரில் எல்லாத்தையும் போட முடியாதுல்ல, அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரியா? ரைட், ஓகே. So now we are going to see long answers. Long answersல இந்த லெசனில் இருக்கக்கூடியதுலேயே அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா அது இந்த கொஷின் தான். தட் இஸ் யூபிஎம். நீங்கள் சொல்லலாம் எல்லா வருஷமும் பப்ளிக் எக்ஸாமில் அதிக ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் கொஷின். என்னது? மோனோகாட் டைகாட்டுக்குரிய டிஃப்ரென்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கொஷினில் மோனோகாட் டைகாட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் புக்லேயோ கைட்லேயோ படிக்கிறப்போ உங்களுக்கு டைகாட் மோனோகாட்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய மாணவர்கள் என்ன அப்படின்னா மோனோகாட் டைகாட்னு போட்டு இதை அப்படியே எழுதி வச்சுருப்பாங்க. த ஆன்சர் நிறைய தப்பாக விட்டுருப்பாங்க. கவனம். இந்த தப்பு நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த தப்பெல்லாம் யாராவது பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டைகாட் மோனோகாட்டெல்லாம் இருக்கிறதுக்கு பதிலாக மோனோகாட் டைகாட்னு போட்டு ஆனால் கீழே பூரா கரெக்டாக எழுதியிருப்பான். ஸோ கவனமாக இருக்கணும். நம்ம படிக்கிறது டைகாட் மோனோகாட் தான். அவங்க மோனோகாட் கேட்டாலும் சரி, டைகாட் எப்படி கேட்டாலும் சரி, இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், டைகாட்டு, அதுக்கப்புறம் இங்கே மோனோகாட், அதை கரெக்டாக கவனமாக எழுதணும். ஸோ டைகாட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் த xylem is tetrarch. அப்படின்னா என்னது? டெட்ரான 4 இருக்கும். த xylem is polyarch, மோர் தேன் 4 இருக்க போகுது. ரைட்டா? மோர் தேன் 4. அடுத்து த கன்ஜங்டிவ் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா செல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜங்டிவ் டிஷ்யூ வந்து பேரன்கைமட்டஸ் செல்னால் உருவாக்கப்பட்டது, இங்கே ஸ்க்ளீரன்கைமா செல்னால் உருவாக்கப்பட்டது. த யங் ரூட் கண்டைன்ஸ் அ பித்து, பட் இன் ஓல்டர் ரூட்ஸ் பித்து இஸ் ஆப்சன்ட். ரைட்டா? யங் ரூட்டில் பித்து இருக்கும், பட் ஓல்டர் ரூட்ஸ் பெருசாக முதிர்ச்சி அடைஞ்சதில் பித்து இஸ் ஆப்சன்ட். டைகாட் ரூட்டில் பித்து ஆப்சன்ட். இங்கே பித்து செல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா செல் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அண்ட் கண்டைன்ஸ் abundant starch grains. பித்து ப்ரெசன்ட்னு போட்டு போகலாம், அதுக்கு போட்டுட்டு ஏதோ போட்டிருக்காங்க, நீ ப்ரெசன்ட் போட்டால் கூட போதுமானது தான். சரியா? கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட் டியூரிங் செகண்டரி க்ரோத். ரைட்டா? கேம்பியம் வந்து என்ன அப்படின்னா செகண்டரி க்ரோத்து. இங்கே கேம்பியம் ப்ரெசண்ட்டு, அதனால் செகண்டரி க்ரோத் இருக்கும். கேம்பியம் இஸ் ஆப்சண்ட்டு, செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசண்ட்டு, செகண்டரி க்ரோத் இஸ் ஆப்சண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, இந்த பாயிண்ட் எழுத தேவையில்லை. இங்கே வந்து கேம்பியம் ப்ரெசண்ட்டுன்னு மட்டும் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் செகண்டரி க்ரோத் இருக்குது நீங்கள் எழுதிக்கலாம். ஆப்சண்ட்டு, செகண்டரி க்ரோத் இஸ் ஆப்சண்ட். சரியா? ப்ரெசண்ட்டு ஆப்சண்ட் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் ஏரோபிக் அண்ட் ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன, ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன? occurs in presence of oxygen. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜனின் முன்னிலையில் தான் இது நடக்க போகுது. ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன் when oxygen is absent. எப்போ ஆக்சிஜன் இல்லையோ அது இல்லாதப்போ தான் நடக்க போகுது. கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஏடிபி ஆர் ப்ரொடியூஸ்ட். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் என்னென்னலாம் ப்ரொடியூஸ் ஆக போகுது? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு, ஏடிபி ப்ரொடியூஸ் ஆக போகுது. இங்கே லாக்டிக் ஆசிட், எத்தனால் அண்ட் ஏடிபி ஆர் ப்ரெசன்ட். சரியா? லாக்டிக் ஆசிட், எத்தனால் அண்ட் ஏடிபி.
இது 3 ஸ்டெப். என்னது? கிளைகாலிசிஸ், Krebs cycle, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இங்கே கிளைகாலிசிஸ், ஃபெர்மெண்டேஷன், எத்தில் ஆல்கஹால் லாக்டிக் ஆசிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு. நல்லா கவனிப்பா. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் 1 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட்டா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ப்ராடக்டில் எது கிடைக்காது? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஸோ அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் கிடைக்காத ஒரு ப்ராடக்ட் எது அப்படின்னா என்னது? இது இந்த இடத்துல லாக்டிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சரியா? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? அடுத்து அதே மாதிரி காமன் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு கிளைகாலிசிஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா கொஷின்ஸ் இருக்க போது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா எனி டவுட் கடன்னு சொல்லிடலாம். ரைட்டா? ஏதாவது டவுட் இருக்கா? புக்கில் இருக்கிற மாதிரி எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக்கில் என்ன இருக்கோ அதே மாதிரி எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க 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 எழுதிக்கோங்க. உங்கள் கைடில் இருக்க ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்லுலார் ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இதுக்கு அடுத்து தானே இருக்குது இல்லையா? இதானே. நான் நாளைக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு நான் வந்து 5 மார்க் தனியாக போடுறேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. நான் அதை பாயிண்ட்டாக போட்டு சொல்லித்தரேன். சரியா? இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்லிடுவேன். இம்பார்ட்டண்ட்டாக இது வரைக்கும் கேட்கல. இது வரைக்கும் ஒரு பப்ளிக்லேயும் ஒரு ஹாஃப் எலி எதுலேயுமே கேட்டது கிடையாது செல்லுலார் ரெஸ்பிரேஷனு. இது வரைக்கும் கேட்கல. அதனால் இன்றைக்கி கேட்பாங்கன்னு நம்ம கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அப்படி சொல்ல முடியாதுல்ல. நான் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொன்னால் நீ படிக்க மாட்டேன்ல. படிக்கணும். ஆனால் இது வரைக்கும் கேட்டதில்லை, அதுதான் விஷயம். சரி, இது வரைக்கும் கேட்டதில்லை. சரியா? அதான் சார், இது வந்து ஸ்கூல் எக்ஸாம் இல்லை, இது வரைக்கும் ஹாஃப் இயர்லி எதுலையுமே கேட்டிருந்தால் மேலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்ல. அதனால் இது வரல. மிட் டேர்மில் போர்ஷன் கம்மியில், அதனால் மிட் டேர்மில் இருந்துக்கலாம். பெரிய எக்ஸாமில் இந்த கொஷின் வந்ததில்லை இப்போ வரைக்கும். சரியா? வந்ததில்லை. தட் வி வில் டிஸ்கஸ் இட். இந்த கோரில் தீமினல் கோரில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பசங்களா, நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சரியா, தீமினல் ரிவிஷன் கோர்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஓப்பன் ஆகுதுல. இதில் போய்ட்டு இதுலேயே நீங்கள் அப்படியே பே பண்ணலாம். உனக்கு அது வேணுமா இது வேணுமா, கோரா அல்லது மேக்ஸா அப்படின்னு. கோர்னால் நீங்கள் பை ஃபுல் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்ளைடு உனக்கு அப்ளை ஆகி என்னது கூப்பன் கோட் அப்ளை, அதுவே 899 வரும். ஸோ நீ நெட் பேங்கிங்கோ யூபிஐ மெத்தடோ எது கொடுக்குறியோ அது கொடுத்தேன்னா உனக்கு ஆக்சுவலாக வருது, அப்படியே நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்களா உங்கள் மேமு? இந்த டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், நம்ம நேரம் இப்படி யாராவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் பார்த்து அந்த கொஷின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் அதை கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். நம்ம படிச்சிடலாம். நம்ம கண்டிப்பாக அந்த கொஷினை படிச்சிடலாம். நீங்கள் யாரும் வரி பண்ணாதீங்க. டெஃபினட்டாக நம்ம அந்த கொஷினை தாறுமாறு தக்காளி சொருக்கின்றலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 8 o'clock இருக்குது. தீமினல் பேட்சில் இருக்கவங்க நீ தீமினல் முடித்ததுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அது வந்து ஆல்ரெடி நம்ம ஹாஃப் இயர்லிக்கு பார்த்தது தான், ஃபஸ்ட் சாப்டர் ஏற்கனவே நடத்துனது. அதனால் நீ அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். தீமினல் பசங்க தீமினல் போங்க, அதான் விஷயம். ரைட்டா? இதில் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு கொடுக்கணும். ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, ஏடிஎம் கார்டு நம்பரு, வேலிடிட்டி இயரு, அதில் பின்னாடி சிவிவி நம்பர், அதுக்கப்புறம் அதோட கார்டில் இருக்கக்கூடிய பேர் கேட்கும், அதை கொடுக்கணும். ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் வே. ஜிபே பிகிம் தான் ஈஸியஸ்ட் வே. இது பெட்டர், இதை பண்ணிக்கோங்க, அதுதான் ஈஸி. அதை படிக்கிறேன் கிளாஸ் வெளியே போக சொல்லிட்டாங்களா? சோனிகாவே வெளியே போக சொல்லிட்டாங்களா? என்ன ரைட்? இங்கிலீஷ் எக்ஸாமாக நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. சரியா? ஓகே ரைட், சூப்பர். சரிப்பா, உனக்கு வேறு என்னெல்லாம் வேணும், வேறு என்னெல்லாம் பண்ணலாம், நான் ஆல்ரெடி எல்லாமே பிளான் கொடுத்துட்டேன். நம்ம பிளானில் இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்கிற மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் பக்காவாக க்ளீனாக கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உனக்கு இனிமேல் வீடியோஸாக போட்டு தள்ளுறது மட்டும்தான் வேலை. அதுக்கு டேரெக்டாக டேட்டும் கொடுத்துரு, என்னென்னைக்கு என்னென்ன வீடியோஸ் வரும்னு அதெல்லாம் வந்துடும். நோ நீட் டு ஒரி அபவுட் இட். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பாய், see you. ஈவினிங் நான் மீட் பண்ணுறேன், அடுத்த நாளைக்கு காலையில் மீட் பண்ணுறேன். பாய்.